அவள் தானே எங்கள் புன்னகை. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு ஞாபகம் வரல யோசனை வரல தூக்கம்தான் வரல. அண்ணா சொல்லுடா. அண்ணா தூங்குறீங்களா? நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படிடா தூக்கம் வரும்? ஆமாங்கண்ணா, தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நானு தான் தூங்கல. இந்த நாயே எதுக்கு என் கூட வந்து படுக்கிற? நீ என் கூட படுக்கிறனால உனக்கு என்ன அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்குது? தாய் மூடு. அம்மா உன் கூட தான் படுக்க சொல்லியிருக்காங்க. எங்க போனாலும் உன் கூட தான் இருக்க சொல்லியிருக்காங்க. இனிமே உன் கூட நான் தான். இனிமே உன் பொண்டாட்டி நான் தான். அப்புறம் நான் வேற மாதிரி கேட்டுருவேன். மூடிட்டு இருந்துரு. நானே வயிற்றுல படுத்து கிடக்குறேன். சாத்திப்படு. வயிற்றுச்சல்னா ஒரு ஈனோ வாங்கி குடி, ஜெரிமான் ஆகும். கிட்ட முண்டோம். ஏங்கண்ணா நீங்க இதுக்கு முன்னாடி வர கூட தனியா தான் படுத்து கிடந்தீங்க. அப்ப கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியலிங்க. இப்ப என்னங்கண்ணா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்க. கல்யாணம் பண்ணா ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஏன் சட்டி சாத்திட்டு ஏனுங்கண்ணா சொல்லுங்க. டேய் விக்கத்து விட்டே சொல்றேன்டா. இது வரைக்கும் உன் அண்ணியை பத்தி எந்த தாட்டும் எனக்கு கிடையாது. காலேஜுக்கு போனா கூட அவளை ஒரு சைடு பாத்துருவேனே வச்சுக்கோ. ஆனா இப்ப கூட இருந்தும் பக்கத்துல இருக்க முடியாது. வலி இருக்கே. எதுக்குங்கன்னா இந்த ஆடி மாசம் ஆவணி மாசம்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி நம்மளோட உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. பேசாம இந்த ஆடி மாசத்துல நம்மளாம் மாத்தி வச்சுட்டா என்னங்கண்ணா? இப்ப நீ தூங்கலன்னு அப்படியே அம்மாட்ட சொல்லி தருவேன். நான் தூங்குறேன், தூங்காம இருப்பேன். உனக்கு என்ன? மூடிட்டு என் போர்வை கூட இப்ப எதுக்கு நீ இழுத்து வச்சுட்டு தூங்குற? எனக்கு போர்வை பொத்துனால தூக்கம் வரும். நீ சாத்தி தூங்கு. போர்வை பொத்துனால தூக்கம் வரும். போர்வை தூக்கிட்டு அங்கிட்டு போய் படுப்போம். இங்க நின்று சும்மா காதுக்கு ஓயவேன்னு பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. மனுஷன் இருக்கிற இருப்புல நீ என்னன்னாலும் உன் பொண்டாட்டி கூடயே தான் தூங்கணுமோ? ஏன் நீ பிறந்ததுக்கு உன் பொண்டாட்டி கூட தான் தூங்கிட்டு இருந்தியோ? இப்போ இவ்வளவு ஃபீல் பண்ற? மாதவா சாத்திட்டு மாதவா மனுஷனை போட்டு டென்ஷன். ஆமா, இங்க இத்தனை பேர் படத்துக்கு இத்தனை கலவர் நடந்துட்டு இருக்கு. சரண் என்ன பண்றான்? டேய் அவனை ஏன்டா எழுப்புற? அவன் நேரம் தூங்கிட்டு இருப்பான். அது எப்படிங்கண்ணா? அவனு தானே கல்யாணம் பண்ணிருக்கான். அவன் மட்டும் தனியா தூங்கலாமா? அதெல்லாம் முடியாது. இப்பவே போலாங்கண்ணா. எந்திரிங்கண்ணா. டேய் வேணாண்டா, சும்மா இரு. அம்மா தெரிஞ்சு திட்ட போறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு வேற பிரெக்னென்டாவும் இருக்கா. ஈவன் அவன் பொண்ணு கூட தூங்கலைன்னா, அந்த பொண்ணு கூட இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஆனா என்னன்னா நீங்க என் அண்ணன் சரண் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க பேசாம இருங்க. நம்ம மட்டும் இங்க எப்படி கொஸ்கடியில தூங்குவோம், அவர் மட்டும் உள்ள தூங்குவாரா? இருங்கண்ணா. அண்ணி மாசமா இருந்தா அவனு தான் ஆடி மாசத்துல சேரக்கூடாது. இருங்க நான் போய் கூட்டு வரேன். தற்குறி எந்திரி போலாம். ஆள வரல. நான் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சுன்னா நீ எந்திரிச்சு போயிருவேன். ஆளாவளி அதுக்கு தான் கூப்பிடுற. எந்திரி போய் சரணையும் கூட்டிட்டு வந்துடலாம். அவன் எதுக்கு கூப்பிடுற? அம்மா உடனே அண்ணன் தானே பிரிச்சு வச்சாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை கூப்பிட்டு இருக்க? இப்ப நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்க, போர்வை சுத்தி அப்படியே தூக்கி எறிஞ்சிருவேன். எந்திரி. நம்ம மட்டும் இங்க படுத்து கிடப்போம். அவன் மட்டும் உள்ள தூங்குவானா? அவனா ஆடி மாசத்துல சேரக்கூடாது. எல்லாரும் ஒரே கோட்டையில வர மாட்டீங்கன்னா. பெரிய குழந்தை பிறந்துருச்சு. அண்ணி இப்பதான் மாசமா இருக்காங்க. அதெல்லாம் முடியாது. அவனும் சேரக்கூடாது. எந்திரி. இங்க தம்பி இப்படி படுத்து கிடக்கிற சோகத்துல அவன் மட்டும் என்ஜாய் பண்ணலாமா? நானே கட்டு போலாம். அண்ணா போயிட்டு வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்குண்ணா. அது நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த பிளானும் வேணாண்டா. ஒரு மாசம் பிரிஞ்சு இருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னங்கன்னா நீங்க இன்னமும் நீங்களும் 90s கிட்ஸ் மாதிரியே இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா. பேசாம இருங்க. என்ன பண்றேன்னு மட்டும் மாறுங்க. போய் முதல்ல சரணை கூட்டிட்டு வரேன். டே எந்திரா. எதுக்கு நீ எந்திரிக்க சொல்லிட்டே இருக்க? நான் போய் அம்மா கூப்பிட்டுவா பாரு. சாணி எடுத்து மூஞ்சில இழுவிருன்னு இழுவி விட்டுருவேன். மூடிட்டு எந்திரி. எந்திரிக்கிறேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை, இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன உள்ள தூங்குறான நிம்மதியா? அதெல்லாம் முடியாது. அவடி இங்கதான் வரணும். நடைக்கட் போலாம். போது சரண் விடுடா, கால் வலிக்குது. ரொம்பதான் சேட்டை பண்ற. என்ன என்ன இப்ப காலை கொடுத்தா என்ன? சொடக்க எடுத்து விட்டா என்ன? ஐயோ, இப்பெல்லாம் நீ எங்க தொட்டாலும் எனக்கு வலிக்குது தெரியுமா? காலை தொட்டாலும் சரி, கை தொட்டாலும் சரி, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரியே வலிக்குதுடா. பிரெக்னெண்டா இருக்கும்போது எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக கையமுத்து விடாம, காலில் சொடக்க எடுக்காம, ஒழுங்கா சாப்பிடாம தூங்காம எப்படி இருக்கிறதா? மணி என்ன ஆகுது தெரியுமா? தூங்குடி. தூக்க வரல மேடம். என்னதான் நீங்க குழந்தை மாதிரி பண்றேன்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க ஒரு குழந்தைக்கே அம்மாக போறீங்க. இப்ப நீங்க தான் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா தூங்கல, அப்புறம் அடி கொடுத்துதான் தூங்க வைக்கணும். இப்ப போய் என்னால அம்மாவை அத்தையே எழுப்பிட்டு வர முடியாது. தூங்கு. முடியாது. அடம் பிடிக்காத, தூங்கு. தூங்குறது அப்புறம் இருக்கட்டும்.
சரி நான் உனக்கு வெயிட்டாவே தெரியலையா? எருமை மாடு மாதிரி காலில் உட்காந்துருக்கேன், நீ பாட்டில் உட்காந்துருக்க. ஆமா, அப்படி பப்ளி மாஸ் மாதிரி சாப்பிடுறீங்க மேடம், வெயிட்டா இருக்கீங்க. ஏய் நான் ஜிம் பாடிடி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னது ஜிம் பாடியா? அப்படி ஒன்றும் தெரியலையே. தெரியலையா? இங்க பாரு, பிரெக்னெண்டா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லைன்னு வையன் சும்மாவே அங்கங்க தொட்டா வலிக்குதுன்னு சொல்ற. அப்புறம் என்ன பண்ணுவேன்? மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் ஜிம் பாடி இல்லையா? அட என்னடா நீ ஜிம் பாடி பெரிய இவன்? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஜிம் பாடி இருக்கிறவன்லாம் எப்படி தெரியுமா இருப்பான்? போய் ஜிம்மில் போய் பாரு எப்படி இருப்பான்னு தெரியும். நீ சும்மா 4 எலும்பு வச்சுக்கிட்டு அம்மா வேணாண்டா, கையிடுறா வலிக்குதுடா, முடியல, வேணாம். இப்போ சொல்லு, எப்படி? அம்மா நான் ஒத்துக்கிறேன்டா, நீ பெரிய ஜிம் பாடி தான்டா, நீ பெரிய ஆளு தான்டா. நீ ஒரு பிடி பிடிச்சாலே தப்பு தப்பு தப்பு. சிங்கம் படத்துல சூர்யா நான் அடிச்ச 1.5 தண்டு வெயிட்டான்னு சொல்ற மாதிரி நீ அடிச்சா எவ்வளோ தண்டை வெயிட் சொல்லலாம்? ஒரு 10,000 டன் வெடிடா. சி அடிடா. ஐயோ வளர்றேன்டா, கை என்றா வலிக்குதுடா. என்ன எத்தனை டான் கேக்குறேன்? இனிமேல டா சொல்லக்கூடாது, என் புள்ள வரப்போகுது, இனிமேல டா சொல்லிக்கிட்டு அதெல்லாம் முடியாது, மாமான்னு கூப்பிடு. இது நல்லா இருக்கே, இதெல்லாம் சீட்டிங், இதெல்லாம் முடியாது. டே கையடுறா, வலிக்குதுடா சத்தியமா. இந்த பொடியில என்னால தாங்கவே முடியலடா. நீ மேல கை போட்டாலே எனக்கு வலிக்கும், கையடு. இப்பதான் சொன்ன பெரிய விளையாட்டம், நீ ஜிம் பாடிலாம் கிடையாது. என்ன நீ பிடிக்கிற, என்ன நீ இதா இருக்க அப்படி இப்படின்னா இப்ப எப்படி? நான் சொன்னது வேற மீனிங். எங்களுக்கும் புரிஞ்சது, ஆனா இனிமே முரடனா நடந்துக்க கூடாதுன்னு இருக்கேன். இல்லைன்னா மட்டும் சார் அப்படி ரொம்ப முரடனா நடந்துக்கிறீங்க போல. மறுபடியும் அம்பளுக்குறேன், சொன்னா கேளு. பாப்பா வர வரைக்கும் இனிமே சரண் குட் பாயா இருப்பேன். எனக்கு பேட் பாய் தான் வேணும். அடியே சொன்னா கேளு. ஐயோ முதல்ல கையெடு சாமி, வலிக்குது. இல்லைன்னா மெதுவா புடிடா, மெதுவா புடி. ஓகேவா? இது எவ்வளோ அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிடிச்சியே எவ்வா முடியலடா, முன்ன மாதிரி இல்லை. சொன்னா கேளு. ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். நான் தான் சாப்பிட்றதுல வாமிட் எடுக்கிறேன்ல, உனக்கு புரியல? வாமிட் எடுக்க வச்சது யாரு? சி போடா ராஸ்கல். டே நம்ம இந்த மாதிரி பேசி எவ்வளோ நாள் ஆச்சுல? ரொம்ப நாளாச்சு தான். சரி தூங்கு, டைம் ஆயிடுச்சு, 10:30 மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல முடிச்சிருக்க கூடாது. என் குழந்தையும் தூங்கணும் இல்லடி, தூங்கு. அப்போ உன் குழந்தைக்காக தான் இந்த அக்கறை. இந்த பெரிய குழந்தைக்கெல்லாம் இந்த அக்கறை இல்ல. எல்லா குழந்தைக்கும் தாண்டி அக்கறை, இவன் ஒருத்தி. படுத்து தூங்குடி. டைமிங்லாம் பார்க்க கூடாது, நீ டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அப்படின்னாதான் பாப்பா நல்லா ஹெல்த்தியா பிறப்பான். அப்படியா? பாப்பா ரொம்ப ஹெல்த்தியா பிறக்கணுமோ? அப்போ இந்த பாப்பா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுமோ? ஆமா, தூங்கு. மாமா. எது? சரண் மாமா, நீ தானே கூப்பிட சொன்ன, அதனால சரண் மாமா. ஐயோ ஒரே வெக்கமா இருக்கு நீ சொன்ன. அடுத்து தூங்கு. வர்ற வெக்கத்தை வெக்கம் வருமா உனக்கு? நல்லா பண்றியடா வெக்கம். வெக்கப்படும் போது அழகா இருக்க தெரியுமா? அதெல்லாம் எல்லாமே வருண்டி, நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்குடி போடி. அப்புறம் ஒன்ஸ் மோர். அப்படி என்னடா இருக்குது மாமான்ற வார்த்தையில? அவ்வளோ வெக்கப்படுறீங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. இப்ப நான் கேட்கட்டுமா? அப்படி என்ன இருக்கு இந்த டீன்ற வார்த்தையில? அப்படியே பெரிய உரிமை எடுத்துக்கிறீங்க. என்ன மட்டும் தான் டீ போட்டு கூப்பிடணும்னு சொல்றீங்க. பதில் சொல்லி நான் சொல்றேன். சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. ஒன்ஸ் மோர். பாக்குறேன் நீ எதுக்கு நான் மாமான்னு கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுறேன்னு என்கிட்ட சொல்ற வரைக்கும் நானும் எதுக்கு டீ போட்டு கூப்பிடுறது நாங்க சந்தோஷப்படுறேன்னு சொல்லவே மாட்டேன். பார்க்கலாமா? நன்றி சண்டை கோழி, சவால் விடாத, நீ தான் தோத்து போவ. அதையும் பாப்பண்டா, எப்போதுமே நீ தான் தோத்து போவேன், நான் ஒன்றும் தோத்து போக மாட்டேன். ஓகேவா? பாப்போமா? சரி பேச்சு மாத்தாத ப்ளீஸ், கூப்பிட. கெஞ்சுற? முன்னையாவது கூப்பிட சொன்னது, கூப்பிடுறீ ப்ளீஸ். சரி சரி கெஞ்சாத. கூப்பிட்டா? கூப்பிடணுமா? கூப்பிடணுமா? அடியே என்னடி நீ, ப்ளீஸ் 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 கூப்பிடு சந்தியா ப்ளீஸ். கண்டிப்பா கூப்பிட்டே தான் ஆகணும் இல்லையா? கெஞ்ச வைக்காதடி ப்ளீஸ், நீ கூப்பிட. நீ கெஞ்சும் போது நல்லா இருக்குடா, உன்னை நோண்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சரி ரொம்ப கெஞ்ச வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா? கூப்பிடவே வேணாம், போய் தூங்கு போ. சரி
கோவப்படாத. சரி ஓகே. ஐ லவ் யூடா சரண் மாமா. என் மாமா நல்லா இருக்கு. நெஞ்சுக்குள்ளே இருந்தது வார்த்தைகளால் விழுந்தது. இந்த நொடி மண்ணிலே சொந்தம் கண்டேன். என்னவனே தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். 100 கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகு என்னுடன் அதிர உயிர் அதிர உன்னை நினைத்து உன்னை மறந்துடுவேன். சரி, ஒரே ஒரு கிஸ். வேணாம், தூங்கலாம். ஒன்னே ஒன்று ப்ளீஸ். டேய், இவ்வளோ நேரம் கொஞ்சம் அது பத்தலையா? தூங்கலாம். ப்ளீஸ், ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னே ஒன்று. வேணான்னு சொன்னா கேட்கவா போறேன். செல்லம். சீக்கிரம். இன்னும் ஒரு ஸ்மெல்லு இப்போ கொடுக்கலாம். சீக்கிரம். இருடி, ரசிச்சு ருசிச்சு கொடுக்க வேணாமா? முண்டம் ஏதா சொல்லிடுவேன். சீக்கிரம், எனக்கு தூக்கம் வருது. உங்க சொல்லும் போதெல்லாம் தூக்கம் வராது. நான் ரொமான்ஸ் பண்ணனாலும் தூக்கம் வரும். ஒரே ஒரு கிஸ் தான் ஒரு. எவன்டா மனுஷனோட அவசரம் தெரியாம எவனா இருந்தானே நான் ஒரு கிஸ் கொடுத்துப்பேன். அடே, ஏன்டா படுத்துறீங்க? நானே ஒரு கிஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சுடா. ஏன்டா இப்படி மனுஷனை போட்டு சாவடிச்சுட்டு இருக்கீங்க? சோ நேரங்கட்ட நேரத்துலதான் உனக்கு கதவை தட்டுவானுங்க. என்னாலும் சரி, நான் ஒரு கிஸ் கொடுக்காம நான் விடவே மாட்டேன்டா. ஏய், என்னடி இவ்வளவு மூஞ்சி இவ்வளவு கேவலமா வச்சிருக்க? கதவை தட்டுறா. நான் அம்மாட்ட சொல்லி தருவா உன்னைய. டேய் கிளியாஞ்சட்டி செருப்புலயே அடிப்பேன். கதவை தட்டு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கதவை தட்டு. கண்கள் ஒன்றாக இணைந்ததா, காலத்திரு தோகம் கொண்டதா, கவிதைகளா உண்டா? ஒதுங்க கதவு தட்ட காதலே விழுகாது. ஏ சரணே, இவ்வளோ நேரமா ஒரு கிஸ் பண்ணேன். இவ்வளோ நேரமான்னு கேட்டேன். ஏய், நான் கிஸ் பண்ண தாண்டி வந்தேன். அதுக்குள்ள யாரும் கதவை தட்டுறாங்கடி. ஏய் ப்ளீஸ் டி, ஒரு கிஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சுடி. ஒரே ஒரு கிஸ் டி ப்ளீஸ் டி. டைம் முடிஞ்சு போச்சு. மூடிட்டு போ, போய் படுத்து போ. ஏண்டி, நான் கிஸ் தாண்டி கேட்டேன். ஒண்ணும் இல்ல, தள்ளி போ. எனக்கு தூக்கம் வருது. போ. ஒரு கிஸ் கொடுக்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. டேய், எவன்டா அது? ஏய் சண்டைக்கோழி, உனக்கு ஒண்ணும் இல்ல. போய் கதவை திறந்து யார் என்னன்னு பார்த்துட்டு வெளியே அனுப்பிட்டு வா. போ. அனுப்பிட்டு வந்தா கிடைக்குமா? உன் டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். போ. எனக்கு தூக்கம் வருது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவளுக்கு எல்லாமே டைமுக்குள்ளேயே நடக்கணும். எல்லாமே டைமுக்குள்ள நடந்தாதான் இவளுக்கு எல்லாமே. நானும் மனுஷன் தானே. சீ, ஒரு கிஸ்ஸுக்கே இந்த பாடுனா ஒரு கிஸ் அடிக்க கூட விட மாட்டானுங்க. எவன்னு தெரியல. ஏடா வெளியே வந்து வச்சுக்கிறேன்டா. டேய், நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. டேய், ஏன்டா நடுராத்திரில வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணி சாவடிக்கிறீங்க? அறிவிட்ட முண்டோம், நீ எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்க? அவன் சொல்லுவான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? எவ்வளவு நேரம் வந்து கதை தட்டிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படி? டேய், நானே பொண்டாடி பேசிட்டு தாண்டா இருந்தோம். அவ கால் வலிக்குது, நான் கை கால் அமத்திட்டு இருந்தேன்டா. ஓ அப்படிங்களா? கை கால் அமுத்திட்டு இருந்தீங்களா? சரி, இப்போ பொண்டாட்டி கை கால் அமுத்துனது போதும். வா, வந்து எனக்கு அமுத்தி விடு. டேய், ஏன்டா உயிரை வாங்குற? நீ போய் உன் பொண்டாட்டி கூட படுக்க வேண்டியதானடா. ஏன்டா? ஏனுங்க சரணு, நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பேசுவீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆள் எங்களுக்கு தெரியாதுங்களா? அதெல்லாம் முடியாது. இங்க பாரு, நான் விக்ரம் அண்ணா இந்த நிக்குது ஒரு தற்குறி. நாங்க 3 பேர் ஒரு இடத்துலதான் தூங்குறோம். என் பொண்டாட்டி, அப்புறம் அனிதா அண்ணி, அப்புறம் அம்மா அத்தை, இவங்கெல்லாம் ஒரு பெட்ரூம்ல தூங்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டா ஆடி மாசமாமா எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. சரியா? நீ வா. டேய், ஆடி மாசம் உங்களை பிரிச்சு வச்சா நீங்க பிரிஞ்சிருங்கடா. நான் எதுக்குடா பிரிஞ்சிருக்கணும்? அப்படிங்களா சரணிங்? சரி, அப்புறம் எப்ப பார்த்தாலும் என் தம்பி தான் எனக்கு எல்லாம். அவ எல்லாம நான் எல்லாம் அப்படி இப்படி உருட்டிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன வரமாட்டியா? பத்தியா? டே, நீங்களாம் எப்படி பண்ணாலும் எங்களுக்கு தெரியாதா? ஆனா நீ எனக்கு அண்ணனா மட்டும்தான் நீ இருக்கணும். என்ன போலாமா? அம்மாட்ட சொல்லித்தரவா? தற்குறி செருப்புல அடிப்ப மூடிட்டுரு. டேய், ஏன்டா அப்படி படுத்துறீங்க? டேய், நான் உன் அண்ணன்டா. என் பொண்டாட்டி மாசமா இருக்காடா. நைட்ல அது வேணும் இது வேணும் எந்திரிப்பாடா. அவளை நான் தாண்டா பாத்துக்கணும். ஓ, அது வேணும் இது வேணும்னு எந்திரிப்பாங்க. டேய், நிஜமாவே தான்டா. சரிடா, நிஜமாவே இருக்கட்டும்டா. நான் என்னடா சொல்ல போறேன்? வந்து ஒரு மாசம் என் தம்பி கூட வந்து தூங்கணும்னு உனக்கு தோணுதா? நம்மள முன்ன எப்படி தூங்குவோம்? பொண்டாட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம இந்த மாதிரி தூங்குறதே கிடையாது. நம்ம 1 மாசம் இப்படி தூங்கலாம்டா. வாடா.
டேய் அது இல்லடா, உனக்கு சொன்னா புரியாதுடா, சொன்னா கேளுடா. டேய் அவ மாசமா இருக்காடா, அவளை நான் தானே நல்லா பாத்துக்கணும். பாக்குற லட்சணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜெம்ஸ் முட்டாய் வாட வருது, இத நீ பாக்குற லட்சணமா? டேய் இது சொல்லி கொடுத்தவனே நான் தான்டா. என்ன லிப்லாக் அடிக்கிறதுக்கு வாயில நல்லா ஸ்மெல் வருதுன்னா ஜெம்ஸ் முட்டாய் போட்டு லிப்லாக் அடின்னு சொல்லி கொடுத்தேன். என்ன லிப்லாக் அடிக்க போனியா? சிங்கப்பட்ட ஆட்டோக்கார நீ மூடு. டேய் சத்தியமா இல்லடா, அங்க ஒரு ஜெம்ஸ் முட்டாய் இருந்துச்சு, அதுதானே வேஸ்டா போயிருன்னு எடுத்து வாயில போட்டேன். அரடிங்! எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் காது குத்துறாங்க. நீங்க ஒண்ணு புதுசு புதுசாலாம் குத்த வேணாங்க, சரிங்களா? சற்ற சாத்திட்டு வா. டேய் 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 ப்ளீஸ்டா, இவ்வளவு நாளா என் பொண்டாட்டி என்ன பிரிஞ்சிருந்துட்டடா, ஒரே ஒரு கிஸ் மட்டும் அடிச்சுட்டு வரேன்டா ப்ளீஸ்டா. அவன் 2 மாசமா கிஸ் கூட இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான். அங்க அண்ணன் எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அதன்னு நீங்க அதெல்லாம் ஒண்ணாகாது. ஒண்ணு இல்ல, இப்ப இருந்து நீ பிரம்மச்சாரிடா. நீயும் பத்திய சோறா திங்கிற. நடைக்கட் போலாம். பேசுறீங்க, கூட்டு வாடா. டேய் 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 ப்ளீஸ்டா, போட்ட ஜெம்ஸ் முட்டாய்க்காதுடா. டேய் ப்ளீஸ்டா, கோச்சுக்கு வாடா. டேய் என்னடா நீ தம்பிக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற, நீ என்னடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரணே நான் அழுதுருவேன் சரணே. தம்பிக்காக என்னென்ன செய்யறது? ஒரு விஷயத்த ஒரு நாள் விட்டு கொடுக்க முடியாதா? பாத்தியா நீ அது அப்பா ஆயிட்டடா. நான் அதுக்கு இன்னும் ட்ரை கூட பண்ணலடா, அதுக்குள்ள பிரிச்சு வச்சிட்டாங்கடா. ப்ளீஸ்டா. டேய் ப்ளீஸ்டா, செய் ஒரே ஒரு பாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன்டா. நீ பாய் சொல்ற கேப்ல என்னென்ன வேலை வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன வா போலாம். டேய் இல்லடா, பார்த்து தூங்குமானாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன்டா. நீ சொன்னாதான் அவங்க தூங்குவாங்க, இல்லைன்னா தூங்கவே மாட்டாங்களா? டே சரணி, ஏன்டா சரணி இப்படி இருக்க? இப்படிலாம் இருக்காது சரணி. இரு, நீ உனக்கு நல்ல புத்தி வரணும்னா இரு. இப்ப பாரு தம்பி என்ன பண்றேன்னு. போலாமா? டேய் உங்களை எல்லாம் பிரிச்சு வச்சதுக்கு இப்படி என்னையும். டேய் டேய் நீ இந்த பாடுற இதெல்லாம் உனக்கு சும்மாவே விடாதுடா. டேய் பிறக்க போறதெல்லாம் ரெட்ட புள்ளதான்டா. வா, அண்ணன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு என்ன அழகா இருக்கு. தேங்க்ஸ்டா சரணே. சரிவா போலாம். கை கெட்டத வாய் கெட்டவன பண்ணிட்டீல, வந்து தொலை. அற்குறி எங்கேயாவது போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, உன் காதல்ல பெனையில ஊத்திடுவேன். வாங்க போலாம் அண்ணா, வாங்கினா போலாம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல உன்னை ஏந்தும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் கொல்லம் தானே அண்ணன் என்று வாழும் எல்லை. வாங்க போகலாம். என்ன
பவானியோட குழந்தை தானே. பவானியே சம்மந்தமே இல்லாம நம்ம வீட்டில் விட்டுட்டு போனா. ஆமாம், தாய் பாசத்துக்கு ஏங்குறான்னு நினைக்கிறேன். கனியும் கலையும் சாடியில பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க. இவ அழுதா எனக்கு அழுக வருதுன்னு தெரியல. என்னமோ என் கருவுல 10 மாசம் சுமந்து என் குழந்தைய தொலைச்ச மாதிரி ஒரு உணர்வு. தன் புள்ள அழுதாதான் ஒரு தாய்க்கு கண்ணில் தண்ணீர் வரும். கனி அழுதா எப்படி இருந்தாலும் நான் அழுதுருவேன். இவ அழுதா ஏன் எனக்கு அழுக வரணும்? ஒண்ணுமே புரியல. பாவம், பாசத்துக்கு ஏங்குறா. நீ இந்த பாசத்தை உனக்கு நான் தான் கொடுக்க போற கலை. உன் அம்மா எங்க போனான்னு எனக்கு தெரியல, உன்னை ஏங்கி விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ இப்படிலாம் ஏங்கி அழுகும் போது என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல. உனக்கு எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது என்ன பந்தம்னு எனக்கு புரியல கலை. கனி எனக்கு எப்படியோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு. அம்மா இங்க இருக்காடா. சரி, நம்மள இங்கே தூங்கலாமா? ம். டேய் சரணு, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா இன்னுமாண்ணா நீங்க தூங்காம இருக்கீங்க? சும்மா இருடா, நீ வேற. அண்ணா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்ன நம்ம இன்னைக்கு நைட்டு ஒரு வேலை பார்த்துடலாம். பேசாம தூங்குடா. நல்லா இருந்தவன் அவனையும் என்கிட்ட எழுப்பி கூட்டு வந்த. அம்மாலாம் இப்படி தனித்தனியா படுத்து கிடப்ப அவர் மட்டும் அங்க தூங்குவாரா? அதெல்லாம் முடியாது, பேசாம இருக்கு. டேய் சரணு, சரணு பேசாம போய் மகேஷ். டேய் தக்குரி அம்மாட்ட சொல்லி தருவா. டேய் இன்னும் நீ தூங்கலையா? நான் தூங்க மாட்டேன்டா. டேய் நான் தூங்கவே மாட்டேன்டா. நீ காவலுக்கு வச்சிருக்காங்கடா. டேய் தூங்கேண்டா, ஏன்டா படுத்திட்டு இருக்கிற? எதுக்கு பால் கொடுத்தே நீ பூட மாதிரி தூங்க வச்சுட்டு நீ ஆகாத வேலையை பார்க்கலடா. அதெல்லாம் என் ஆகவே ஆகாது, முடிச்சுதான் இருப்பேன். தக்குரி. டேய் டேய் சரணு, சரணு பேசாம இருடா. என்ன சரணு, எப்படி திருட்டு தராம போய் பார்த்துட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? பேசாம இருடா. நீ வேற நாளைக்கு சண்டை போடுவா. நானே அதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் அதெல்லாம் யோசிக்கலாம். என்ன வாட நம்ம பேசி சிரிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுடா. ஏன் முடிச்சுதான் இருக்க சரியா? லாஸ்ட் பொண்ணு தெரியுமாடு. பேசாம தூங்குறியா என்ன? அதெல்லாம் தூங்க முடியாது, யாரும் எதுவும் பண்ண விட மாட்டேன். இங்க பாரு, இப்போ நம்ம திருட்டு தராம போய் பார்க்கலாம். என்ன பாரு. எப்படி? அதெல்லாம் அப்படிதான். முதல்ல பஞ்சர பாட்டு படிக்கலாம். என்ன சரியா வருங்கிறியா? நல்ல பிள்ளையாட்டம் முதல்ல சாமி பாட்டை படிச்சு ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஏன்னா மேல இருக்க ஆகாவளி அடக்கணும்னு எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்ப சரி. சே, நமக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்ல அவ தூங்கிருப்பாளா? தூக்கமே வர மாட்டேங்குதே. இத்தனை நாள் எப்படி இருந்தா அனிதா? இன்னைக்கு ஒரு நாள் உன் லைஃபே மாறிடுமா? ஆனாலும் அவரை பார்க்கணும் போலே இருக்கே. என்னதான் பண்றதோ? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அண்ணா இப்போதைக்கு இந்த ஆடி மாசத்தை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா, அதாவது தற்காலிகமா நிறுத்தி நம்ம பொண்டாட்டியில கொஞ்சம் அப்படின்னா பஜனை படிக்கிறத தவிர ஒரு வழி இல்லைண்ணா. இந்நேரத்துலயா? இந்நேரத்துல படிக்கிறது தானே சரி. ஆடி மாசத்தை தள்ளி வைக்கணுமா வேணாமா? வேணாடா, தூங்குவானுங்கடா. அதெல்லாம் இல்லைண்ணா, நமக்கு நம்மளோட இதுதானே முக்கியம். நீங்க பேசாம வாங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. எந்திரிங்க 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 எந்திரிங்க, படப்பட எந்திரிங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு தூங்காம இப்படி பேய் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்க? நான் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு இப்பதான் தெரியும் இல்லையா? ஏய், நீ சொன்னாதனடி தெரியும். நானும் பார்த்தேன். வந்திருந்து நீ ஒன்னும் ஒழுங்கா பேசல. சரி, ஏதோ தலைவலியா வீட்டுல வேலையா இருந்திருப்பேன், நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப எதுக்கு நடுஜாமத்துல எந்திரிச்சு இப்படி உட்காந்துருக்க? அப்போ உங்ககிட்ட பேசணும்னா நடுஜாம வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஹரி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? ஓ, நான் பேசுறது உளற மாதிரி இருக்கு இல்லையா? ஏய், என்னன்னு தெளிவா சொல்லிட்டு பேசுடி. ஏங்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல உங்க அக்கா என்னைய அத்தனை கொடுமை பண்ணாங்க. ஆனா அதை எதையுமே
விஷயத்துல ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கூட உங்க தங்கச்சி சொல்லி தான் தெரிஞ்சிருக்கு. நான் அதை சொல்லலைன்னு என் மேல நீங்க கோவமும் பட்டீங்க. என்னை விட்டுட்டு நீங்க போய் யூஎஸ்ல ஒர்க் பண்ணீங்க. என்ன 1 இயர் இதோ படுத்திருக்காளே, இவளை வயிற்றுல சுமந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கினேன் தெரியுமா? எவ்வளோ வலி தெரியுமா? நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகலை, எல்லாரும் மாதிரி ஏர்லி ப்ரெக்னென்சி. அவ்வளோ கஷ்டத்தை தாங்கி எல்லாத்தையும் இது பண்ணி என் அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க. நான் கஷ்டத்தில் இருக்கும் போது என் அண்ணனுங்க எனக்கு ஒன்றா பண்ணாங்க. ஆனால் என் அண்ணனுங்க கஷ்டத்தில் இருக்கும் போது ஒரு குண்டூசி மணி கூட நான் கொடுக்கக்கூடாது. அப்படிதானே? என்ன உளர்ற? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்ன? ஏய் மெதுவா பேசு. என்ன? உங்க அம்மா எதுவுமே சொல்லலையா? சொல்லுங்க. இந்நேரம் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமலே இருப்பாங்களா? சொல்லுங்க. ஹரி, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்ன பேசுறங்கறத சொல்லிட்டு பேசு. சரி இருங்க, நீங்க தெரியாதவராவே இருங்க. என்ன இப்போ என் அண்ணன் குடும்பம் என்ன ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ன வரைக்குமே தெரியல? நீங்க நியூஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. என்ன இல்ல நியூஸ கூட விடுங்க, உங்களுக்கு யாருமே ஃபோன் பண்ணி சொல்ல எதுவுமே சொல்லல. என்ன சொல்லுங்க. இங்க பாரு, நானே இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், உன் அண்ணனுங்க எல்லாரும் மேலேயும் நானும் மதிப்பு மரியாதை வச்சிருக்கதா செஞ்சேன். ஆனா உன் பெரிய அண்ணன் இப்படி செஞ்சதை என்னாலுமே ஏத்துக்க முடியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா தான் படிக்காதவங்க, எதுவும் புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுறாங்கன்னு பார்த்தா படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க எப்படி பேசுறீங்க? ஏய் இரு, பணத்துக்கு படிப்பறிவு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி பார்த்தா உங்க அண்ணன் தானே படிச்சிருக்காரு. படிச்சிருக்க அவரே எல்லா சொத்தையும் அந்த பொண்ணு பேருக்கு எழுதி வைப்பாராமா. அப்போ படிக்காத எங்க அம்மா இப்படி சொல்றதுல என்ன தப்பு? அப்பா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிட்டு தானே என்கிட்ட பேசுறீங்க. எப்படிங்க இப்படி இருக்கீங்க நீங்க? என்ன பெரிய யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு பேசு. என்னங்க பெரிய யதார்த்தம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். கஷ்டப்படும் போதெல்லாம் என் அண்ணனுங்க எனக்கு கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என் அண்ணன் இல்லனா இன்னைக்கு உங்க குழந்தையே கிடையாது. என்னோட பிரெக்னன்சில நான் பட்ட கஷ்டம் என்னன்னு நீங்க கூட இருந்து பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். வாயை மூடு ஹரி. வாயை திறந்தாலே அண்ணனுங்க 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 மட்டும்தான் உனக்கு எல்லாமே. வா, கட்டின புருஷன் மாமியார் புள்ள உனக்கு அதெல்லாம் எதுவும் பெருசா தெரியல, அப்படித்தானே? என்ன கோவலாம் பண்றீங்க? புதுசா இருக்கு. உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டா பேசிட்டு இருக்கீங்களா? தெரியுங்க, எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும். நான் தாங்க நம்பி ஏமாந்துட்டேன். ஆமாடி, வச்சுக்கோ. எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் நானும். என்ன இங்க பாரு, உன் அண்ணன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, சரியா? படிச்ச அவரே எல்லா சொத்தையும் என் தம்பிங்க எல்லாம் என்னை ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி அதான் வீடியோ ஆதரவே டிவியை போட்டு காமிச்சானே, அதெல்லாம் நீ பாக்கலையா? அதை பார்த்தோன்னு உனக்கு இப்படி தோண்டிட்டு இருக்கா? நியாயப்படி பார்த்தா நீயே எதையும் கொடுக்க கூடாது. நேர்மையான வழியில உன் அண்ணன் காசை பறி கொடுத்திருந்தா நீ காசு கொடுக்கறதுல நான் என்ன வேணாலும் எந்த தடையுமே நான் போட மாட்டேன். ஆனா உன் அண்ணனே பறி கொடுத்தது என் தம்பிங்க என் தங்கச்சி இவங்க எல்லாம் என்ன ஏமாத்திடுவாங்களோ இல்ல கடைசி நிமிஷம் மாறிடுவாங்களோன்னு சொல்லி தானே கொடுத்திருக்காரு. அப்போ உங்க அண்ணன் எவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு. அப்ப நீ உனக்கே அந்த தெளிவு இல்லைங்கிற? எல்லாருமே உன் குடும்பத்துல தெளிவா தாண்டி இருக்காங்க. உன்னை தவிர நீ இப்படி இருந்தா வச்சுக்கோ, கடைசி வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ, நாங்க தெளிவில்லாம இருக்கமா? சரி, அப்புறம் பேசுங்க. தெளிவில்லாம இருக்கறதுனால தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன அப்படிதானே? இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அம்மாவாவும் இருக்கேன். எப்படிங்க இப்படி பேச முடியுது? நான் நல்லா நம்பி ஏமாந்துட்டேன். அப்பயே சொன்னேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, எனக்கு வேணாம், கல்யாண வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்டாங்களா? என் வாழ்க்கையே போச்சு. இப்படி ஒரு வார்த்தையை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நீ எல்லா பொண்ணுங்க மாதிரிதான். ஆமா, நான் எல்லா பொண்ணுங்க மாதிரிதான், நீங்களும் எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான். என்ன நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க, உங்க அம்மா தான் அப்படி இருக்காங்கன்னு நினைச்சேன். கடைசியில் நீங்களும் இப்படி இருந்துட்டீங்கல்ல. இப்போ என்ன? என் அண்ணனுங்க எனக்காக போட்ட நகையில இருந்து 1 ரூபா கூட உங்களுக்கு நான் கொடுக்க கூடாது. அவங்க அப்படியே தான் இருக்கணும். நான் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன், நீங்க எல்லாம் பார்த்து சந்தோஷமா சிரிக்கணும். அவ்வளவுதானே? இருக்கேன், வேற வழி என்ன பண்றது? கழுத்துல 3 முடிச்சு போட்டீங்கல்ல. சரி, எனக்கு என்னமோ இது வெட்டி வேலையான்னு தோணுதுடா. சாமி கும்பிடுறது வெட்டி வேலைங்களா? சும்மா இருங்கண்ணா. இப்ப பாருங்க, வீரவேல் முருகனுக்கு. என்ன குழந்தாய் நீ? ஒரு நிமிடம் என்னை முருகனா இல்லை அம்மனா என்று மறந்து விட்டாய். சாமி கும்பிட்டு கொண்டிருக்கிறாய். ஆமா தாய், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. கொஞ்சம் பொறுமா, முடிக்கும் போது ஐயப்பன்னு சொல்லி முடிப்பானுங்க. தொடங்கட்டும்.
அரிசியா பஜனை பாட்டு படிக்க போறோம். தா குட்டீஸுகளா, அதுக்கு தான் உங்களை எழுப்பி கூட்டு வந்த. சரியா? சித்தப்பா என்ன சொல்றனோ அதை அப்படியே சொல்லணும். சரியா கலைக்கணி? ஸ்டார்ட் பண்ணலாமா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, மாதவன ரூட்ல பிச்சை எடுக்க வையாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்க அண்ணன் மகேஷுக்கு லூஸ் மோஷன் போக. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எதிர்பாட்டு. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எனக்கு 10 புள்ள 50 புள்ள குடுவாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எங்க அண்ணனுக்கு 10 புள்ளையும் பொம்பளை புள்ளையா பிறக்கணாத்தா. 10 புள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணணும். செல்லாத்தா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்கண்ணா. இந்த நாயெல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு நான் ஆயிட்டேனா? அதெல்லாம் முடியாதுங்க. கொஞ்ச நேரம் இருங்க. ஏனுங்க மாதவா, என்னதுங்க சாமி என்னென்னமோ பாடிட்டு இருக்கீங்க? எங்க அண்ணன் மகேஷ் பாடுறான்னு, அதனால நானும் பாடுறேனுங்க. அப்படிங்களா? சரிங்க. அம்மா தாயே மாரியம்மா, மாரியம்மா கிரிசூரியம்மா, நீலியம்மா, மாரியம்மா, மாரியம்மா. சரணே பாடு சரணே. அலமேக மணிமகுடோ தாய் தந்த பூங்கரகோ நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கும். நான் நினைக்கும்படி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரந்தான் காளியம்மா, காவல் நீதான் காளியம்மா, மாரியம்மா, மாரியம்மா. ஆதவனுக்கு தினமும் சாம்பார் சாதம் போடுங்க, மகேஷுக்கு தினமும் ரச சாதம் போடுங்க. மகளே, அப்பள பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நம்ம தாயை மன்னிச்சிருமா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான்னு. இதுவரை ட்ரெயினர் தான் அம்மன் தாயே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கூப்பிட்டா ஓடி வருவாளா, நம்ம காளியாத்தா துடி பாட்டு ஆடி வருவாளா. ஏய், கூப்பிட்டா ஓடி வருவாளா, நம்ம காளியாத்தா துதி பாட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவேன்னு உன் தம்பி மாதவ கூப்பிட்டா ஓடி வருவேன்னு. ஆவலிங்களா? சாமி கும்பிடுங்கடா. டேய், சாமி பாட்டு பாத்து பண்றா. அதான் தற்கொலைகளா இங்க வச்சிட்டு இருந்தாதா. ஏய், நெத்தி நிறைய பொட்டு வச்சுட்டு காதுல பூ வச்சுட்டு தலையில பூ வச்சுட்டு என்னடா பாட்டு படிச்சுட்டு இருக்க? படி சாமி பாட்டு படி. உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, விளக்குமாறின் 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 விளக்குமாறே, விளக்குமாறின் விளக்குமாறே, விளக்குமாறின் விளக்குமாறே. டேய், பேசாம தூங்கிட்டு இருந்தா கூட தூங்கி பண்ண, தூக்கமா வருதுல, ஏன்டா அப்படி படுத்துறீங்க? இருடா, இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்க, சத்தம் போடுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் கோரஸா கத்துவோம். கனகவல்லி மொரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி, அம்மா அம்மா உனக்கு ஒத்தி வச்ச கூல என் தம்பி மாதவான் மூச்சு முட்டை குடிக்க என் சுந்தரியே பைரவியே. பாரேண்டி பாரேண்டி புறமப்படுவத, பாரேண்டி பாரேண்டி அண்ணன் மகேஷ் புறமப்படுவத. கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, எம்மா கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா, அம்மா வேப்பிலைய இடுப்புல சுத்தி, எங்க இடுப்ப சுத்தி, வேண்டி வேண்டி கோவில சுத்தி, ஓ கோவில சுத்தி, கண்ணத்துல அழகு மேல் குத்தி, அம்மா அழகு அம்மா. நான் லிரிக்ஸ் தப்புங்கண்ணா. அப்படிங்களா? சரி, என்ன ஒரு சொல்லு பார்க்கலாம். ஆதவங்க எண்ணத்தை குத்தணும். எம்மா தாயே திருசூலி, எங்களுக்கு நல்ல வழிய காட்டம்மா, எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வர சொல்லம்மா. கொம்பு மஞ்சள் அரைச்சி எடுத்து, அம்மா அரைச்சி எடுத்து பூசி பூசி குளிக்கவும் வச்சு, உன்னை குளிக்க வச்சு உச்சி மணி மலையும் கட்டி உன் கழுத்துல போட்டு கும்பிட்ட வாழ்க்கைய காக்க வாடி 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 அம்மா. அதான் அந்த சாமியோட எனக்கு டிஸ்கோ டான்ஸ் தான் வருமே. மனச நல்ல பக்தியா வச்சுக்கடா, தன்னால சாமி வரும்டா. அண்ணா, பக்தியா எப்படின்னா வைக்கிறது? மனசுல எதை பத்தி யோசிக்காத, தன்னால சாமி அழு, அப்படின்னா எந்திரிச்சு வருவாங்க. எந்திரிச்சு ஒரு கத்து கத்துறா. அப்படிங்கிறீங்களா? இப்ப கத்துற பாரு. எந்திரி, சாமி பாட்டு பாடவா? அட்மிட் ஏதோ சாமி பாட்டு போடுங்க. எங்க தம்பிக்கு இன்னைக்கு சாமி வரப்போகுது. ஆடுற ஆட்டத்துல இன்னைக்கு எல்லாரும் குறி சொல்ல போறாரு. போடுங்க.
போலீஸ்ட புடிச்சு வந்துருவேன் போய் சாமி அண்ணினா. நீ தானே சாமியாட சொன்ன, நீ கத்துல எல்லாரும் வரணும் கத்தே. அண்ணா கொலவு போடலாங்கண்ணா, அப்படின்னா சாமி வரும். கொலவு போட்டு பாக்கலாம். டே சத்தியமா டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கு. சித்தப்பா செவடியோட ஓடு வைங்க. டே சித்தப்பா, என்ன சித்தப்பா, சாமியாடு சித்தப்பா. சாமி வரமாட்டேங்குது. மனசுல சாமி பத்தி நினைக்கிறோம், உன் மனசுல என்ன ஓட்ட ஓட்டக்குன்னு எனக்கு தெரியும். என்ன ஆத்தா மகபாயி வாத்தா வா, உனக்கு கூழெல்லாம் ஊத்தி வச்சிருக்கோம் பாரு, வந்து இறங்காத்தா என் தம்பி மேல வந்து இந்த ஆடி மாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையாத்தா. ஐயோ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரண் நான் மட்டும் கத்திட்டு இருக்கேன், நீ கத்துற. எல்லாரும் வரட்டுடா, கத்துறா. கத்த வர மாட்டேங்குது. கத்த வர மாட்டேங்குதுன்னா முத்தம் கொடுக்க மட்டும் வருமா? ஜெம்ஸ் முட்டாய் போட்டு கத்தலன்னு வச்சுக்கோ. அம்மா தாயே பிச்சை போடுங்க. டேய் பின்ன என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல தெரியாம தான் கேக்குற பிச்சை எடுக்கிறியான்னு. மரியாதையே எப்படியா சாமி கூப்பிடுமா அப்படி கூப்பிடுறா. அண்ணா கூப்பிடுங்கண்ணா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா கூழ் குடிச்சுக்குவா. சக்கல்ல நாயே, சாமி குத்தி வச்ச கூழ குடிப்பியா? ஓம் ஓம் சக்தியே. மகேஷ், சாமி என்னென்ன ஆட்டாண்ட போச்சு, சாமி வந்துருச்சு. செத்தடி. என்னடா பண்ணிருக்கீங்க? அண்ணா இது என் லிஸ்ட்ல இல்லாததுங்கண்ணா. டே சரணே, டே என்னடா பண்றது? கூட்டு வந்தாலும் அனுப்பு. ஏய் என்னடி இது வேஷம்? டே சரணே, டே எனக்கு பயமா இருக்குடா. ஐ டோன்ட் கேர். டே நான் உன் தம்பிடா. யார் நீ? அண்ணா காப்பாத்துங்கண்ணா. இதெல்லாம் வேணும்னு அப்பயே சொன்ன கேட்டியாடு. என்னம்மா என்னது இது, என்ன கோல் இது? அம்மனத்தான கூப்பிட்டேன், நீ எதுக்கு வந்திருக்க? என்னோட கார்பரேஷன் கக்கூஸ்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு வாய்ஸ். அப்படி சொல்லாதடா, சாமி கண்ண குத்திர போ. எது சாமியே வேறனே வேஷம் போட்டு வந்திருக்க. இப்ப பாரு, மிருதுலா தங்க கட்டி வயிற கட்டி சொல்லு குட்டி. அம்மா தாயே மன்னிச்சுக்குமா, நான் என்னோட ஒய்ஃப்னு நினைச்சிட்டுமா தாயே, என்ன மன்னிச்சுக்குமா. அது வந்து ஆடி மாசம் உனக்கு கூழ் ஊத்தி நாங்க வந்து செல்லாத்தா செல்ல பாரியத்தர் பாட்டு பாடி, அம்மா அதுக்கப்புறம் மாதவன் உன்னோட கூழ் எடுத்து குடிச்சு குடிக்கல. அம்மா என்ன பேசிட்டு இருக்க? அண்ணன் முன்னாடி டாலா போட்டுட்டு என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? முண்டாதும் பொண்டாட்டில சாமிடா. சாமியா இருந்தாலும் அண்ணன் முன்னாடி புருஷனை டால் இல்லாம கூப்பிடுறதா? அம்மா தாயே நான் ஒண்ணு பண்ணலாமா, கூழ் எடுத்து நான் குடிக்கல, அவதான் குடிக்க சொன்னேன்னு விட்டுறம்மா. அம்மா என்ன செஞ்சா விடுவீங்க? அவ்வளவுதானுங்கம்மா. இப்ப பாருங்க, என் செல்ல பேரு ஆப்பிள், நீ சைஸா கடிச்சுக்கோ. முண்டாது என்ன சாங்கம் தெரியுமா? திட்டத்துல என்னென்னமோ வருதுடா. கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுங்கம்மா, இருங்கம்மா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேங்கம்மா. ஓ நீ போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம், அதவனை கூட்டிக்கிட்டு போ. அண்ணா என்னங்கண்ணா வேற்று கிரகத்துல இருந்து வந்துட்டீங்களா? எனக்கும் இதுக்கு சம்மதமே இல்லாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க. போடா, நானும் என்ன பண்றதையா முடிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போ. ஆமாண்டா இருங்கம்மா, இப்ப கொஞ்சம் உள்ள தயாரிப்பாயிட்டு இருக்குங்கம்மா, நான் சொல்லிடுறேங்கம்மா இருங்கம்மா. டே மாதவா சாங் சொல்லுடா. தீ பிடிக்க முத்தம் கூடுடா. அம்மா தீ பிடிக்க முத்தம் கூடு. கொஞ்ச நேரம் அடிபட்டு போயிருவேன், மத்த நேரம் போரடிக்கும் என்ன பண்ண தாய்.